ரேஞ்ச் ரோவர் கார்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஃபீச்சர் இப்போ நம்ம டாடா ஹாரியர் டாட் ஈவில வந்திருக்கு. ஒன்னு, இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர்ல ஸ்கிரீன் கொடுத்து அதுக்கான கேமராவை பின்னாடி ஷார்க் ஃபின் ஆண்டனால கொடுத்து அந்த கேமராவுடைய ஃபீட் வந்து இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் ஸ்கிரீன்ல பாப்புலேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா ஒரு 540 டிகிரிஸ் வந்து உங்களுக்கு கேமரா வியூ வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா 360 டிகிரிஸ் வரும், இதுல 540 டிகிரிஸ் அப்படிங்கிறது காரோடைய ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியாவையும் நமக்கு விசிபிளா காட்டுற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மோட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது போக இந்தியால மேக் பண்ணப்பட்ட முதல் ஈவி கார்ல டியூவல் மோட்டர்ல குவாட் வீல் டிரைவோட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மஹிந்திரா BE6க்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு டாடா ட்ரை பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஹாரியர் டாட் ஈவினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஹாரியர் டாட் ஈவி சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஹாரியர் டாட் ஈவியை பத்தி எந்த விதமான ஒரு ஆன்டிசிபேஷனும் இல்லாம இருந்தது. ஆக்சுவலா டாடா வந்து இப்போ சமீபத்தில் தான் அல்ட்ராஸ்னுடைய ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 10 நாள்லயே இப்போ ஹாரியர் டாட் ஈவியை லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா ஆட்டோமொபைலில் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹாரியர் டாட் ஈவி ரொம்ப நாளாவே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புலி வருதுன்ற மாதிரி கதையில தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா நம்ம அந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போக்காக டெல்லி போயிருந்தோம் இல்லையா? ஸோ அங்க கூட நம்ம அந்த ஹாரியர் டாட் ஈவியை பார்த்திருந்தோம். அங்குதான் அதனுடைய அந்த அன்வீல் அப்படிங்கறத அஃபிஷியலா பண்ணியிருந்தாங்க. கூடவே சேராவையும் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே நம்ம இந்த ஹாரியர் டாட் ஈவியில் இந்த ஸ்டெல்த் எடிஷனுடைய ஒரு விஷயமும் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹாரியர் டாட் ஈவிக்கு இவ்வளோ பெரிய ஆன்டிசிபேஷன், இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் விஷயங்கள் எப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய ஒரு ரீச் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க. 2018 காலகட்டத்தில் ரேஞ்ச் ரோவர் வந்து நம்ம அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவில் ஏறி போகிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி, ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லையா? ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருக்குமானால். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆட் ஒன்று இப்போ டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹாரியர் டாட் ஈவிக்குன்னு சொல்லலாம். நம்ம கேரளாவில் முகமது ஃபஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ரோடிங் பர்சன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ஹாரியர் டாட் ஈவியை டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் ஒன்று ஷூட் பண்ணியிருந்தாங்க. டிரைவ் பண்ணுறதுன்னா ஜென்ரலாக ஆஃப் ரோடிங் கிடையாது, ஒரு ஸ்டீப்பான ஹில், எலிஃபென்ட் ராக்னு சொல்கிறாங்க. அது இடுக்கி பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்டீப்பான ஹில்லை வந்து ஹாரியர் டாட் ஈவியில் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஏறுறாரு. அது வந்து ஒரு 34 டிகிரிஸ் இன்க்ளைன் இருக்கக்கூடிய ஒரு மலை. ஸோ அது ஒரு ராக்கி டெரைனு. அந்த ராக்கி டெரைனில் இந்த கார் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆடில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆட் பயங்கர வைரலாக போச்சு. அதுதான் அந்த ஹாரியர் டாட் ஈவிக்கான ஒரு பெரிய ஒரு மாஸ் அப்பீல், ஒரு ஆன்டிசிபேஷனை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஹாரியர் டாட் ஈவி வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படின்றதெல்லாம் கிளியராக ஒரு மீடியா லான்ச் ஒன்று வச்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ஐ திங்க் டிரைவ் இவெண்ட்டும் அந்த மீடியா டிரைவ் இவெண்ட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இவெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இந்த ஹாரியரில் வருதுன்னு சொன்னாங்களோ அதை வந்து டீட்டெயிலாக நம்மளுடைய விமர்சனத்தையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து இந்த மலை ஏறிச்சுன்னு சொன்னாரே, அது வந்து ஒரு 3937 ஃபீட்டு. ஸோ ஆக்சுவலாக அது ஆல்டிடியூட் வந்து கொஞ்சம் ஹை தான். அண்ட் அது ரொம்பவும் ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில்லி ராக்காக தான் இருக்குது. 34 டிகிரி இன்க்ளைனில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அது ஏறுறதுக்கு வந்து 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஹாரியர் டாட் ஈவி தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் மேட் கார், ஒரு குவாட் வீல் டிரைவ், இந்த QWD அப்படின்னு சொல்கிறாங்க. குவாட் வீல் டிரைவ்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் தான். 4 வீல் டிரைவ் சிஸ்டம்னு சொல்லலாம். 4 வீல் டிரைவ் கன்வென்ஷனலான 4 வீல் டிரைவ் சிஸ்டம்னு சொல்லிட முடியாது. பட் தென் இந்த காரில் வந்து 2 மோட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ஸ் ரெண்டையும் பவர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டரும், ஃப்ரண்ட் 2 வீல்ஸையும் பவர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சிங்க்ரனைஸ்டாக டோட்டலாக உங்களுக்கு ஒரு பவர் அவுட்புட்டாக 504 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 504 அப்படிங்கிறது ஒரு பீக் டார்க்கு. அண்ட் 504 நியூட்டன் மீட்டர் டார்க்ன்றது ஹாரியர் ஈவி, அதுவும் இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் ஒரு 20 to 30 lakh ப்ரைஸ் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் 500 நியூட்டன் மீட்டருக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு இந்தியன் மேட் கார் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும், ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். ரைட், இப்போ அந்த குவாட் வீல் டிரைவ் சிஸ்டத்தை வச்சு தான் வந்து அவங்க இந்த ஹில்ஸை வந்து ஏறுறாங்க. ஸோ ஒரு 3 மோட்ஸ் வந்து அந்த 4 வீல் டிரைவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மட் மோடு, அப்புறமா அந்த ராக்கி மோடு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது போக பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பூஸ்ட் மோடில் தான் உங்களுக்கு அந்த 2 மோட்டர்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் டார்க் அவுட்புட்டை கொண்டு வருது. ஸோ 500 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கண்டிப்பாக தேவை அந்த ஹில்லை வந்து ஏறுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இந்த ஹாரியரை வந்து டாடா வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3 விஷயத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் காரனுடைய பர்ஃபார்மன்ஸை இன்பில்ட்டாக இந்த ஹாரியர் ஈவி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் லக்ஸரி, அப்புறமா நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜி. ஸோ லக்ஸரிக்கு இன்டீரியர்ஸும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி, பயங்கரமான விஷயங்களோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி, அது இந்த NFC கார்டு, அப்புறம் அந்த 3 ஸ்க்ரீனு,
ரியர்லையும் கேமரா கொடுக்குறது, இந்த மாதிரியான டெக் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பேஸாக இந்த ஆர்கிடெக்சர் சூப்பராக சப்போர்ட் பண்ணணும். இந்த ஆர்கிடெக்சர் 4 விதமாக பிரிச்சிருக்காங்க, அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் தென் அதுக்கு முன்னாடி இந்த குவாட் வீல் டிரைவில் உங்களுக்கு 504 Nm டார்க் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டார்க்காக வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லேப்டாப்புமே கூட இங்கே தான் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பூஸ்ட் மோடில் நாட் ஓன்லி இந்த ஹில்ஸை ஏறுறதுக்கு மட்டும், இந்த ஆஃப் ரோடுக்கு மட்டும் தான் இந்த பூஸ்ட் மோடு யூஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த குவாட் வீல் இந்த 2 மோட்டர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக நம்ம ஹைவேஸில் ஒரு காலியான ரோட்டில் நம்ம வந்து ரன் பண்ணும்போது இந்த காரோடைய மேக்ஸிமம் அவுட்புட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ 0 to 100 வெறும் 6.3 செகண்ட்ஸில் செய்யக்கூடிய கெப்பாசிட்டியோட டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த Harrier.EV கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இது வந்து ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் இல்லையா, அந்த ஆல் வீல் டிரைவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த டிபார்ச்சர் ஆங்கிள், அப்புறம் அப்ரோச் ஆங்கிள், அப்புறம் இந்த பிரேக் ஓவர் ஆங்கிள் 3 விஷயம் இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் ஆங்கிள்ங்கிறது ஃப்ரண்ட் பம்பரில் இருந்து இருக்கிறது. நான் அந்த இமேஜ் போடுறேன் பாருங்கள். ஸோ அப்ரோச் ஆங்கிள் வந்து ஒரு 25.3 டிகிரிஸும், டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து ஒரு 26.4 டிகிரிஸும், பிரேக் ஓவர் ஆங்கிள் வந்து ஒரு 16.6 டிகிரிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 6 டெரைன் மோட் கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் தவிர டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெரைன் மோட்ஸில் வந்து உங்களுக்கு சாண்டில் போகிறதுக்கு, அதாவது இந்த ராஜஸ்தான் மாதிரியான இந்த டெசர்ட்டில் அந்த சாண்ட் லூஸ் சாண்டில் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்லஷ்ஷில் போகிறதுக்கு ஒரு மட்டு ஒரு டெரைன் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது மண்ணும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்லஷ்ஷில் ஒரு சேர் மாதிரி இருக்கும்ல, அதில் போகிறதுக்கு ஒரு மோடு. அதுக்கப்புறம் ராக் கிளைம்ப், அதாவது ராக் கிரால்னு சொல்கிறாங்க. அந்த ராக் கிரால்ன்றது இந்த மலை ஏறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படியே ராக் மேலே அப்படியே அந்த கிராப் மாதிரி அப்படியே கிரால் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த பெருசாக அந்த வீல் ஸ்பென்ஸ் அந்த டார்க் லாஸ் இல்லாமல் ப்ராப்பராக அது வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த ராக் கிரால் மோடு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது போக உங்களுக்கு ஒரு கஸ்டம் மோட் இருக்குது, அப்புறம் நார்மல் மோட் இருக்குது. கஸ்டம் மோடில் உங்களுக்கு தெரியும் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது வந்து நம்ம வந்து ஹைவேஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அண்ட் நார்மல் மோடுன்றது ரெகுலராக நார்மலாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு டெரைன் மோடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஷ்ஷான இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ் வந்து முதல்லலாம் ஒரு 10 years பேக்கெலாம் இந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரகடான வெஹிக்கிளாக தான் இருந்தது. பட் தென் இப்போது 2020க்கு அப்புறமா தாரே கூட எந்த அளவுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு மாறிடுச்சுன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 3 டோரும் சரி 5 டோரும் சரி. ஸோ அந்த மாதிரி ஹேரியரில் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க இந்த 4 வீல் டிரைவோட கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஹேரியனுடைய ஐஸ் வெர்ஷனில் 4 வீல் டிரைவ் கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செட்டப்பில் 2 வீல் டிரைவ் செட்டப்பில் தான் இருக்குது. பட் இந்த ஈவி கார் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த 4 வீல் டிரைவ் விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த அல்ட்ரா கிளைடு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியர் வீல்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு ரெகுலரான ஒரு சஸ்பென்ஷன் தான், மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியர் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறது 2 விஷயம். ஒன்று வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டெரைன் மோட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த டெரைன் மோட்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, டிரைவ் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். மட்டில் போகிறதுக்கு ஒரு மாதிரியும், ராக் கிளைம்பிங்க்கு ஒரு மாதிரியும், உங்களுக்கு நார்மல் ஹைவே ரைடுக்கு ஒரு மாதிரியும் அந்த டேம்பிங்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ரோட் கண்டிஷன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் டேம்பிங் அது வந்து அடாப்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சஸ்பென்ஷன் ஃபீல் ஒன்று கிடைக்கும். அதுதான் வந்து அல்ட்ரா கிளைடு சஸ்பென்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன்ல, சூப்பர் கார்னுடைய பர்ஃபார்மன்ஸை இந்த ஹேரியர் ஈவியில் கொடுக்கறதுக்கு டாடா ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளான்டடாக போகணுன்றது யூஸ்வலாக எஸ்யூவிக்கு வந்து ஒரு பாடி ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த கர்வ்லலாம் வந்து கட் பண்ணும்போதெல்லாம் அப்படியே கவுந்துருமோன்ற ஒரு ஃபீல், ஒரு பயம் கொடுக்கும்ல, அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது லோவாக இருக்கணும். அதாவது வெஹிக்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் இந்த 2 விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதனால நல்ல பிளான்டடான ரைடும், நல்ல ஒரு ஸ்டர்டியான ரைடும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ரைடும், அது கூடவே உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அடாப்டிங் டேம்பிங் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ளஷ்ஷான ரைடுமே கூட உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்ததா ஹார்மனுடைய ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 14-15 inches ஸ்க்ரீன் ஒன்று வருது. இது யூஸ்வலாகவே டாட்டா கொடுக்குறது தானே அப்படின்னா அதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோடைய நியோ QLED ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டிவிஸ் இருக்கு இல்லையா, அந்த டிவியில் இருக்கக்கூடிய அந்த QLED விஷயம் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் வந்திருக்கு. ஸோ கிளாரிட்டி, அந்த இமர்சிவ் ஃபீல், ஒரு டெப்த்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த QLED ஸ்க்ரீனில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மன் அப்படிங்கிறதே ஒரு சாம்சங்னுடைய ஒரு சப் பிராண்ட் ஆர் அதுதான் அந்த ஹார்மன் கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி அப்படிங்கிறது சாம்சங் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் பர்டிகுலராக நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக டாட்டாவில் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். எந்த டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா போல்ட் அண்ட் ஜஸ்ட் லான்ச் ஆன அந்த டைம் பீரியடு. ஸோ அந்த டைம் பீரியட்ல இருந்து தான் இந்த ஹார்மனுடைய அசோசியேஷன் வந்து டாட்டா கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. மோர் தென் அ டிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஹார்மன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து அந்த டைம் பீரியடில் ஒரு சின்ன ட்ரைனிங்கை கூட அட்டன் பண்ணியிருக்கேன் டாட்டா சைட்லேருந்து. ஸோ அந்த விஷயம். ஸோ அப்படி பார்த்தோன்னா அதுக்கு இந்த ஹார்மனுடைய டாட்டானுடைய அந்த கொலாபரேஷன் அந்த அலையன்ஸு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங்குடைய அந்த QLED ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு JBLனுடைய பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு இமர்சிவான ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக வெஹிக்கிளை பார்க்கும்போது யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த சாம்சங்குடைய இந்த QLED விஷயம் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டாட்டா வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம மஹேந்திராவும் டாட்டாவும் ஒரு பெரிய போட்டியில் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு சின்ன ரீல்ஸ் ஒன்று கூட போட்டிருந்தேன். டாட்டாவும் மஹேந்திராவும் இந்த மார்க்கெட்டிங் வாரில் வந்து ரொம்ப அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ரீல் வந்து பயங்கர வரவேற்பு உங்கள்கிட்ட. என்னன்னு தெரியல, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பேசினா உங்கள்கிட்ட வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் வருது. ஆக்சுவலாக அப்படி பேசணுங்கிறது இல்லை. எனிவே அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்களான்னு தெரியல. சரி, ஓகே, விஷயங்கள் வரும்போது நம்ம அதை பேசி தான் ஆகணுன்றது இருக்குது. எனிவே இப்போது மஹேந்திரா வந்து சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த BE6 XEV9e அந்த 2 காரையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும்னு டாட்டா வந்து பயங்கரமாக போராடி இந்த ஹாரியர் EV வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். இந்த ஹாரியர் EV வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா மஹேந்திராவுடைய BE6க்கான ஒரு காம்படிஷனாக டைரக்ட் காம்படிஷனாக பார்க்குறேன். அண்ட் XEV9க்கு டைரக்ட் காம்படிஷனாக நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா இனிமேல் லான்ச் பண்ண போகிறாங்க டாட்டானுடைய சியரா. ஸோ அதை தான் வந்து நான் இந்த XEV9க்கு வந்து காம்படிஷனாக பார்க்குறேன். XEV9ல் இந்த 3 ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியான விஷயத்தை வந்து இப்போது உங்களுக்கு சியராலையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய இமேஜஸ்லாம் கூட இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அண்ட் பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் நம்ம அந்த சியரானுடைய லான்ச்சில் பார்க்கும்போதே கூட அந்த டேஷ்போர்டு வந்து அவங்க விசிபிளாக தான் வச்சுருந்தாங்க. 3 ஸ்க்ரீன் இருக்கிறத விசிபிளாக பார்க்கவும் முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா BE6க்கான ஒரு காம்படிஷனாக இந்த ஹாரியர் EVயை வந்து கொண்டு வராங்க. ஸோ மஹேந்திரா அதில் வந்து ஒரு ஆட்டோ பார்க் விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதாவது டைட்டான பார்க்கிங் ஸ்பேசஸில் காரை முன்னாடி தள்ளுறது பின்னாடி தள்ளுறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த ரிமோட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. நம்ம 96 ஜேம்ஸ் பாண்ட் அந்த BMW ரிமோட்லேயே ஒரு மூவ் பண்ணுவார்ல, அந்த விஷயம்லாம் இன்றைக்கி ரியல் லைஃப்பில் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்க்கிங் ஸ்பீட்ஸில் தான் இருந்தாலுமே கூட அது வந்து ரியல் லைஃப்பில் வந்துருச்சுன்றது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் டைம் நம்ம பார்க்குறோன்றது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த பார்க்கிங்கில் முன்னாடி பின்னாடி தள்ளுற விஷயம் வந்து ரிமோட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரிமோட்னுடைய ஷேப் வந்து அது இந்த மைக் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக, பட் தென் நம்ம இந்த இயர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதனுடைய ஒரு கேரி கேஸ் மாதிரி சைஸில் ஷேப்பில் அது வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு லாக்கு அன்லாக்கு, அப்புறம் ஃபாலோ மீ லேம்ப்ஸு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸோடு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஆட்டோ பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து காரில் போகிறோம், ஒரு டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஸ்லாட்டை மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காரே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணிக்கிற அந்த விஷயம் இருக்குது. கியரை மட்டும் நம்ம வந்து ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு மூவ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயமும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 360 டிகிரி கேமரா கூட சேர்த்து ஒரு 540 டிகிரியாக மாறி இருக்குது. 540 டிகிரின்றது ஒன்றும் இல்லை, நம்ம காரோடைய ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுது. அதுதான் டிரான்ஸ்பரண்ட் மோடுன்னு சொல்கிறாங்க அந்த கேமராவில். அதன் மூலமாக என்னென்னா ஃப்ளோருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு கேமரா மூலமாக ஸ்க்ரீனில் வந்து பாப்புலேட் ஆகுது. ஸோ தரையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ கல் பள்ளம் அதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம விசிபிளாக பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக டாட்ஜ் பண்ணி போகலாம். அதுக்கான விஷயம் அது. அண்ட் அது போக ஒரு ரிம் ப்ரொடெக்ஷன் விஷயத்தையும் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ரிம் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா காரினுடைய ரிம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சைடில் அதாவது சைடில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து ஓரமாக பார்க் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த ரிம் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிட்டக்க போகும்போது அது வந்து ஒரு பீப்பரோ இல்லை ஒரு பாப்பப்போ ஒன்று உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு பியூர் EV கார் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 75 kWh பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வருது, 65ம் 75ம். அதாவது நீங்கள்
மஹேந்திராவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 59 79 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 பேட்டரி பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 65 and 75 அப்படின்னு பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேட்டரி பேக்கை பற்றி பேசும்போது ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து பேசி ஆகணும். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய எஸ்ப்ரெஸோ காரில் உட்காந்துருக்கோம். இந்த கார் வந்து வாங்கினதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மைலேஜ் சிட்டியில் சின்ன சின்ன பிளேஸஸ்க்கு வந்து போயிட்டு வரணும், மைலேஜும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 1000cc இன்ஜினில், ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன 1000cc இன்ஜினில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் மைலேஜை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இந்த இன்ஜின் கூட ஒரு ஹைப்ரிட் சிஸ்டத்தை வந்து பேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 35 வரைக்கும் கூட உங்களால் எடுக்க முடியுது. ஸோ அப்படி தான் வந்து ஐஸ் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. பட் தென் பேட்டரி பேக்ஸ் ஆர் இவி வெஹிக்கிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரேஞ்ச் அப்படிங்கிறது அதிகமாக வேணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இருந்தால் தான் அந்த ரேஞ்ச் பேனிக்ன்ற விஷயம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். தைரியமாக அந்த காரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ரேஞ்ச் பேனிக் இல்லாமல் இருக்கணும்னா பெரிய பேட்டரி பேக் வேணும். பெரிய பேட்டரி பேக் வேணும்னா ஃப்ளோர் பெருசாக இருக்கணும். ஸோ ஃப்ளோர் பெருசாக இருக்கணும், கார் பெருசாக இருக்கணும். அப்போது இவி கார் பெரிய காராக வாங்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ரேஞ்ச் பேனிக் இல்லாமல் நிறைய கிலோமீட்டர்ஸ், ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 450-500 கிலோமீட்டர்ஸ் ஓடக்கூடிய ஒரு கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 to 30 lakh பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காரால் தான் அதை வந்து ஆஃபர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக இந்த ஐஸுக்கும் ஈவிக்கும். மேபி நான் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், உங்களுக்கு விமர்சனமும் இருக்கலாம். விமர்சனம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் நியூஸ் சொல்லுங்கள். ஸோ அப்படி இந்த Harrier.EVல ஒரு 65 கிலோவாட் பேட்டரியும் 75 கிலோவாட் பேட்டரியும் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் அந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி பேக் வந்து எப்படி இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே Harrier வந்து ஒரு ஐஸ் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதனுடைய பிளாட்ஃபார்ம் அப்படியே ரீயூஸ் பண்ணியிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாய் வந்து கிரெட்டா எலக்ட்ரிக் சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த கிரெட்டானுடைய இவி வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு போல்டான், ஒரு ரெட்ரோ மாடு மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் கீழே படுத்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பேஸஸே வந்து உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். நம்ம ரிவ்யூலேயே கூட நான் அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த வீடியோலேயே கூட காட்டியிருப்பேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ அதாவது என்ன அது மீன் பண்ணுது அப்படின்னா, ஏற்கனவே ஐஸ் வெர்ஷனில் வரக்கூடிய அதே கார், அதே ஃப்ரேம், அதே சேசியில் உங்களுக்கு கீழே பேட்டரி பேக்கை மட்டும் அப்படியே போல்ட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ போல்ட் ஆன் மெத்தடில் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. பெருசாக ஈவிக்குன்னு அதை வந்து மாடிஃபை பண்ணாமல் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக. பட் Harrierல ஏற்கனவே வரக்கூடிய அந்த டீசல் வெர்ஷன், அந்த ஐஸ் வெர்ஷன்லேருந்து அப்படியே தூக்கி மறுபடியும் அந்த போல்ட் ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னா இல்லை, புதுசாக ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டாட்டா கிட்ட Active.EV அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. Active.EV ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த Active.EV ப்ளஸ் பிளாட்ஃபார்மை 4 விதமாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பியூர் இவி ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 4 லேயர் அப்படிங்கிறது கிளவுட் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக் ஆர்கிடெக்சர், சேசி, அப்புறம் பவர் ட்ரெயின். இந்த 4 விஷயமும் கம்பைண்டாக தான் இந்த Active.EV ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கிடெக்சருக்குள்ளே வருது. ஸோ இந்த பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 and 65 கிலோவாட்டில் 2 பேட்டரி பேக் வருது. அப்புறம் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ரியர் வீல் மோட்டர் மட்டும் இருக்கக்கூடிய மாடலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் வீல், ஸோ 2 குவாட் வீல் டிரைவ் ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு 20 to 80% சார்ஜ் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியோட கொடுக்குது. அதாவது என்ன அப்படின்னா மெகா சார்ஜர் அப்படின்னு சொல்லி டாட்டா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மெகா சார்ஜரில் 120 கிலோவாட் சார்ஜர் வந்து உங்களுக்கு அங்கங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 17,000 இடத்துல டாட்டா வந்து அவங்களுடைய அலைட் பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா 17,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த நம்பரை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தெரியல. அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு LFP பேட்டரி, அதாவது லித்தியம் அயான் ஃபாஸ்பேட் பேட்டரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேட்டரி மோட்டர் விஷயங்கள் எல்லாமே இண்டிஜினியஸாக இந்தியாவிலேயே நாங்கள் வந்து சோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ASIL C சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ASIL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் சேஃப்டி இன்டெகிரிட்டி லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் C அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வந்து இந்த Harrier.EVக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு, ஸோ ரிக்வயரிங் அ மோர் ரொபஸ்ட் சேஃப்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ASIL.C சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த BMS சாஃப்ட்வேர், BMS அப்படிங்கிறது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரு. யூஸ்வலாக இந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த HMS, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், ஹோட்டல்
கேபிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். பேட்டரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து எடுத்து உங்களுக்கு ECU கொடுக்கும். ECU வந்து நமக்கு வந்து சொல்லும் பேட்டரி வந்து இந்த பர்சன்டேஜில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைக்கு, அதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, இல்லை கூலிங்கில் அந்த கூலண்ட் விஷயங்களில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த BMS சாஃப்ட்வேர் தான் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணும். அது வந்து இட்ஸ் பவர்ட் பை AUTOSAR அப்படின்னு சொல்லலாம். AUTOSAR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் ஓப்பன் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு டோட்டலாக இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ECU இது டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த AUTOSAR அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 மோட்டர் இருக்கு இல்லையா, இந்த டார்க் விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு மோட்டரும் ஒவ்வொரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டார்க்கை வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான தேவையான விஷயமா அது டிரைவபுளாக வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த AUTOSAR இந்த BMS சாஃப்ட்வேர் எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 3 விஷயம் இருக்குது. இதில் டிரைவ் மோட்ஸ், டெரெயின் மோட்ஸ், அப்புறம் கடைசியாக அந்த பூஸ்ட் மோட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிரைவ் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறது எஃபிஷியன்சி, 2வது பெர்ஃபார்மன்ஸை ப்ரையாரிட்டியாக வச்சு வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த டெரெயின் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ ஏன்னா ட்ராக்ஷன் கடைசி வரைக்கும் லூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வெஹிக்கிள் அதனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அந்த மட்டில், ராக்கில், ஸ்லஷில் இதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷன் மோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெரெயின் மோட்ஸாக. அண்ட் கடைசியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் மோட். இந்த பூஸ்ட் மோடில் எஃபிஷியன்சிக்கு ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டி, பட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படி தான் ஒர்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து டியூனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா இது பேட்டரி கார், EV கார். ஸோ சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ சார்ஜிங்னு பார்த்தோம்னா இதில் 3 டைப் ஆஃப் சார்ஜஸோட வருது. ஸோ காரோட வருது ஒரு 3.3 கிலோவாட் சார்ஜர். நம்ம வின்சர் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக ஒரு EV காரோட வர சார்ஜர்ன்றது அதுதான். அது ரொம்ப ஸ்லோ சார்ஜர். அது கூடவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் சார்ஜர் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 7.2 கிலோவாட் சார்ஜர் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே கூட ஒரு ஸ்லோ சார்ஜர் தான். ஸோ அது எல்லாமே AC கரண்டில் சார்ஜ் ஆகுது. ஸோ DC ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும் அப்படின்னா இந்த டாடா Harrier.ev வந்து உங்களுக்கு 120 கிலோவாட் ஹவர் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது 120 கிலோவாட் ஹவர் சார்ஜர் எங்கே இருக்கோ அங்கே போய் போட்டிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 25 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கார் வந்து ஒரு மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 20%லேருந்து 80% பேட்டரி லெவல் வந்து வெறும் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்ல வரக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லாங்கில் போயிட்டுருக்கீங்க, ஸோ ஒரு காஃபி சாப்பிடக்கூடிய, ஒரு டீ சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக் ஒரு 15-20 மினிட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா, அதுக்குள்ளேயே அந்த 120 கிலோவாட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 250 கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, இந்த 120 கிலோவாட் ஹவர் சார்ஜர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போய் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். சட்டிலாக சொன்னாலும் அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ எனிவே இந்த 3 சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய இந்த ஹை அண்ட் EV கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த வெஹிக்கிள் டு லோட், வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிறது வெஹிக்கிள் பேட்டரியில் இருக்கக்கூடிய பவரை எடுத்து வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதோ யூஸ் பண்ணுறதோ. அதாவது ஒரு ஓவன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்லான்ற மாதிரியான விஷயங்கள் வெஹிக்கிள் டு லோடு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் அப்படிங்கிறது நீங்கள் இந்த Harrier.ev வச்சுருக்கீங்க, அது கூடவே நீங்கள் வந்து ஒரு Tiago EV வச்சுருக்கீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் வந்து Harrierலேருந்து Tiagoக்கு நீங்கள் வந்து சார்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 காரையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு லாங் ஜர்னி போகிறீங்க அப்படிங்கிறப்போ Tiagoவில் சார்ஜ் பத்தலைங்கிறப்போ நீங்கள் வந்து Harrierலேருந்து சார்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு அது வந்து யூஸபிளான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து ஒரு லாங்கர் ரனில் வந்து தான் நம்ம யூசர்கிட்ட வந்து அந்த ஃபீட்பேக் ரிவ்யூ வாங்கும்போது தான் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகும். எனிவே இந்த வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிறது 3.3 கிலோவாட் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். அண்ட் அதே மாதிரி வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் வந்து 5 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். ஸோ அதான் விஷயம். அண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 75 கிலோவாட் அண்ட் 65 கிலோவாட் 2 விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரை சர்டிஃபைடு வந்து 627 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த 75 கிலோவாட் பேட்டரி வந்து 1 ஃபுல் சார்ஜில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 627 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரியல் லைஃப் கிடையாது. ஸோ ரியல் லைஃப்பை வந்து டாட்டா வந்து ஏற்கனவே இந்த கர்வ் லான்ச் அந்த டைமில் இந்த C75 அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அச்சீவபிளான ஒரு ரேஞ்ச் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நம்ம வந்து ரியல் லைஃப் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அச்சீவபிளான பர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது C75ன்றது ஒரு 75% ஆஃப் த அரை சர்டிஃபைடு வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக இன்றைக்கி தேதிக்கு ஒரு 480 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் கிளம்பணும்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு திருச்சி, புதுக்கோட்டை இல்லை மதுரை வரைக்கும் கூட நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் கூட நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நான் இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணும்னு ஏன் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா,
இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வின்சர் வச்சுருந்தோம் இல்லையா, வின்சரில் லாங்கில் போகும்போது இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போது சென்னை டு திருச்சி போகிறோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டில் நடுவில் நின்று நம்ம வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் போகாது, 220 கிலோமீட்டர்ஸ் தான் போச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளால் அந்த 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா ஒரு சிட்டிக்கு போயிடலாம். ஸோ சிட்டிக்கு போயிட்டோம், சிட்டிக்கு நடுவுலையே நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்போ என்ன தான் ஹோட்டல்ஸ்லையோ இல்லை ஏதாவது டோல்ஸ் கிட்டக்க சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அங்கே நின்று சார்ஜ் அந்த ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. பட் தென் நான் வந்து அந்த 1 hour வந்து ஒரு இதுக்கு நம்ம கட்டாயமாக நிற்கிறோம். நம்ம டீ சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணலை அப்படின்னா நம்ம வந்து டீசலோ பெட்ரோல் கார்ஸில் வந்து பெட்ரோல் போட்டு போயிட்டே இருப்போம். டீ சாப்பிடணும்னு தோணுனா நிற்போம், டயர்டாக இருந்ததுன்னா நிற்போம். பட் ஈவி காரில் வந்து உனக்கு தோணுனாலும் தோணலைனாலும் நீ டீ சாப்பிட்டு தான் ஆகணும், டிஃபன் சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி நிற்க வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்காது. ஸோ அதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை ரேஞ்ச் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோம்னா இங்கேருந்து மதுரை போயிடலாம் அப்படிங்கிறப்போ சிட்டிக்கு போயிடலாம். ஒரு சிட்டியில் போய்ட்டு நம்ம எதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை பார்க்கலாம், அதுக்குள்ள நம்ம வந்து காரை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. அண்ட் அடுத்ததாக சேசி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி ஐஸ் ஹேரியருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் சேசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவிக்குனே ஒரு பர்டிகுலர் சேசி, இந்த acti.ev ஆர்கிடெக்சரில் ஒரு டிஃப்ரெண்ட் சேசி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டான ஃப்ளோர் பெட் கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு அந்த பேட்டரியை அகாமடேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸுமே கூட கிடச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா கிளைடுன்னு. ஸோ அதுக்கான ஸ்பேசிங் வேணும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் மோட்டர் இருக்குது, ரியர்லேயும் மோட்டர் இருக்குது, அந்த மோட்டருக்கான அந்த ஸ்பேசிங்கும் வேணும். அண்ட் அது போக இந்த டாட்டா வந்து இந்த சேஃப்டிக்கு ரொம்பவும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த சேஃப்டி விஷயங்களுக்கும் அந்த ஒரு டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சேசி வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். டாட்டா வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து 5 star ரெடி, அதாவது BNCAP 5 star ரெடி பாரத் என்கேப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஒரு கிம்மிக்கு ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணுவாங்க. எப்போவுமே கார் லான்ச் ஆகும்போது அந்த லான்ச்லேயே ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுவாங்க. இந்த பாரத் என்கேப்லேருந்தோ குளோபல் என்கேப்லேருந்தோ யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. அன்றைக்கி ஆன் ஸ்பாட்டில் கார் லான்ச் ஆகிற அந்த டைம்லேயே வந்து சேஃப்டி ரேட்டிங்கையும் லான்ச் பண்ண வைப்பாங்க. பட் தென் இந்த வாட்டி என்னமோ ஹேரியர் ஈவிக்கு அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். எனிவே டாட்டா மோட்டார்ஸ் வந்து ரொம்பவும் இந்த 5 star ரேட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு யூஎஸ்பியாக இருக்குது, யூனிவர்சல் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஹேரியர் ஈவிக்கும் 5 star வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹை டென்சைல் ஸ்டீல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ்னு சொல்கிறது, அது வந்து இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டீலில் 57.5% வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் 62% மோர் டார்ஷனல் ரிஜிடிட்டியோட இந்த கார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் ஒரு டிஃப்ரெண்ட் தீம் கலர்ஸோடு இருக்கக்கூடிய இன்டீரியர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தென் அதே சேம் ஹேரியர் ஐஸில் இருக்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் லக்ஸரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேசஞ்சர் சீட் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு இந்த பாஸ் மோடுன்னு சொல்கிறத எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸில் சீட் வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கிற மாதிரி. அண்ட் அந்த ஸ்டேடியம் சீட்டிங்னு சொல்கிறாங்க, அதாவது மற்ற அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸை விட இந்த Harrier.ev வந்து உங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் சீட் பர்டிகுலர்லி 40 mm வந்து ஹையராக உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களாம் மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேடியம் லெவல் சீட்டிங், மேலே உட்காந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்க்ரீன் வந்துடுது. உங்களுக்கு MID கிளஸ்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்துடுது. அது போக சாம்சங்னுடைய நியோ QLEDயில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஒன்று வந்துடுது. அது போக நான் சொன்ன மாதிரி இன்சைட் ரியர் வியூ மிரர்லையும் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வந்துடுது. அதுக்கான கேமரா வந்து பின்னாடி அந்த குடுமி இருக்கும்ல, ஸோ அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா குடுமியில் வந்து அந்த கேமராவை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரேஞ்ச் ரோவர் காசில் பார்க்கக்கூடிய அந்த ஃபீச்சர். எஸ், ரேஞ்ச் ரோவர் வந்து லேண்ட் ரோவர் வந்து டாட்டானுடைய ஒரு கம்பெனி தான் அவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டாட்டா மோட்டார்ஸில் வருது அப்படிங்கிறது அதுக்கே மோர் தென் டிகேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் தான். பட் தென் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்னலாம் அக்காமடேட் பண்ண முடியும்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் விஷயத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர், அதாவது T.idle அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா டாட்டா இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து லெவல்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து அகாமடேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், அந்த சாம்சங் நியோ LED இருக்கட்டும், அது போக இந்த JBL ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அது போக உங்களுக்கு அமேசானுடைய அந்த AWSஆக இருக்கட்டும், அது போக
டன் ஆஃப் ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா கார்ஸ்லையும் இருக்குது. அப்படி கொஞ்சம் நிறைய ஆப்ஸோட சேர்த்து இதில் இருக்குது. மேப் மை இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. போக போக இந்த ஓடி அப்டேட்ஸ் வேறு இருக்குன்றதுனால, ஆன் த ஏர் அப்டேட்ஸ் இருக்குன்றதுனால நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் போக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இன்டர்நெட் இன்சைட் முதல்ல இந்த எம்ஜி வந்து எப்போ ஸ்டிக்கர் ஒட்டினானோ இந்த 2019-2020 காலகட்டத்திலேருந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமல் கார் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுவும் இந்த இவி கார்ஸ் வந்ததுலேருந்து நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, கார் செய்ய சொன்னால் கம்ப்யூட்டர் செய்கிறாங்கன்னு. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் தான் வந்து மேக்ஸிமம் காரே வந்து செய்கிறாங்க. ஸோ எஸ், இந்த காரினுடைய சிப்செட் அப்படின்றது ஒரு ஸ்னாப் ட்ராகனுடைய சேசி அப்படின்னு சொல்லி ஸ்னாப் ட்ராகனுடைய ஒரு சிப்செட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 50% கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அண்ட் ஏடாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லெவல் 2 ஏடாஸ் வந்து வந்துடுது. பட் இதில் வந்து ஏடாஸ் இந்தியன் ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூஸ்வலாக கார்ஸில் வரக்கூடிய இந்த ஏடாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு மினிமம் பர்டிகுலர் ஸ்பீடு இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா கார்ஸில் 62 km/h அப்படிங்கிறது ஒரு மினிமம் ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு மேலே போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஏடாஸ் ஃபங்க்ஷனை ஆனே பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக நம்மளுடைய ரெகுலர் டிரைவிங் ஸ்டைலில் மேக்ஸிமம் டைமில் வந்து நம்ம 62 km ஸ்பீடுக்கு கீழே தான் போவோம். அப்போ வந்து அந்த ஏடாஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது யூஸ்லெஸ் ஆகிடுது. அண்ட் அதனோட இந்த சேஃப்டி விஷயம் இருந்தும் அந்த காரில் நமக்கு பயன் இல்லாமல் போயிடுது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏடாஸ் இருக்கக்கூடிய கார்ஸில் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸுங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா, ஸ்லோ ரேஞ்ச் ஸ்பீட்லஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா, பார்க்கிங் ஸ்பீட்ஸில் குழந்தையோ நாய்க்குட்டியோ யாராவது குறுக்க வந்துடுறாங்க. ஸோ அதன் மூலமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் இந்த ஆட்டோனமஸ் பிரேக்கிங், எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில், பார்க்கிங் ஸ்பீட்ஸ்லையும் இந்த ஏடாஸ் வேலை செய்யும். இப்போ யாராவது குறுக்க வந்துட்டாங்க, நாய் குறுக்க வந்துருச்சு, இல்லை குழந்தை யாராவது டக்குன்னு குறுக்க வந்துட்டாங்கன்னா ஆட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸ்லையும் வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்தியன் ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக ஏடாஸில் இருக்கக்கூடிய அந்த 22 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வந்துடுது. அண்ட் அது போக இந்த அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் ஏடாஸ் சரியாக வேலை செய்யாமல் இருக்கு இல்லையா. நம்ம ஊரில் வந்து திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு பனி அடிக்கும். அதாவது இந்தியாவில் எல்லா விதமான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து அந்த ஏடாஸை ரீப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், ரீட்யூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஏடாஸாக இருக்கட்டும், இந்த ஹார்மனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த சப்ளையர்ஸ் அண்ட் இந்த பார்ட் மேனுஃபேக்சரர்ஸ்னுடைய ஆட்கள் எல்லாரையும் கூட கூப்பிட்டு இந்த ப்ரெசன்டேஷனை வந்து கொடுக்க வச்சாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ அது வந்து ஒரு கொலாப் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு விஷயமா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் அப்படின்றத கொடுத்தது அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்கும்போதே. அண்ட் அந்த இன்சைட் ரியர்வியூ மிரரில் அந்த ஸ்க்ரீன் இருக்கிறது மட்டும் இல்லை, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இன்பில்ட் டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக டேஷ் கேம் வந்து நம்ம தனியாக வாங்கி மாட்ட தேவையில்லை, கார்லேயே வந்து இன்பில்ட்டான ஒரு டேஷ் கேமும் கூட வந்துடுது. அண்ட் ரேஞ்ச் பாலிகன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. ரேஞ்ச் பாலிகன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மேப்போட காட்டும். அதாவது நம்ம காரில் இருக்கக்கூடிய ரேஞ்சை கால்குலேட் பண்ணி அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதுவே வந்து உங்களுக்கு பாப்புலேட் பண்ணி காட்டுது. அதுதான் வந்து ரேஞ்ச் பாலிகன்னு சொல்கிற விஷயம். ஸோ நீங்கள் போகிற ரூட்டில் ஆர் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரேடியஸில், உங்கள் ரேஞ்சு இருக்கக்கூடிய ரேடியஸில் உங்கள் கார் ஈஸிலி அந்த ரேஞ்சை வந்து கவர் பண்ணி போய் அந்த சார்ஜர் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ரேஞ்ச் பாலிகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 502 liters வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஈவி கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பானட்டுக்கு ஒரு ஃப்ரங்க் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ரங்க் வந்து ஒரு 17 kgs வெயிட் வரைக்கும் தாங்கக்கூடியது. பட் அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு பெரிய ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்கிறாங்க, லார்ஜ் ஃப்ரங்க் அப்படின்னு. அண்ட் அடுத்ததான் இந்த கார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்பாட்ஸ் வைக்கிற அந்த பாக்ஸ் கேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ரவுண்டு கீ ஒன்று கொடுக்குறாங்க. அதான் அதான் வந்து ரியல் ஒரிஜினல் கீ. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு NFC கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை டேப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு டிஜிட்டல் கீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் செல்ஃபோன்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த ரியல் கீயை வந்து உங்கள் பாக்கெட்டில் போட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, ஆனால் கார் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது அந்த கார் எடுத்துகிட்டு வெளில போகணும்னு நினைக்கிறாங்கன்னா சாவி கொடுத்தா தானே போக முடியும். பட் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஃபோனில் நீங்கள் வந்து அந்த கீயை வந்து டிஜிட்டல் கீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக அவங்க ஃபோனை வச்சு அவங்க வந்து அந்த காரை ஆக்சஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு வர முடியும். ஸோ அந்த டிஜிட்டல் கீ விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த காரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக. அண்ட் அது போக இன்னொரு ரீசார்ஜ் கார்டுமே கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து டேப் அண்ட் ரீசார்ஜ், டாட்டானுடைய இந்த அஃபிஷியல் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த கீ இருக்கு இல்லையா, டாட்டானோட Harrier.ev சாவி, அந்த ரவுண்டு சாவியில் ஒரு 11 ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் எடுக்கிறது, ரிமோட் பார்க்கிங் ஃபங்க்ஷனு, அந்த விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 சீட்டும் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துருது, ரியர் 2 சீட்டும் கொடுத்துருக்கலாம், பட் தென் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டைப் சியில் 65 வாட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் வந்துருது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ் மோட் எலக்ட்ரிக் பட்டன்ஸோட கொடுத்துட்டாங்க. அண்ட் காரை வேரியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா இந்த Harrier.ev வேரியன்ட்ஸ் பர்சோனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, ஒரு விமர்சனம் பண்ணுறது உண்டு. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுட்டா அது ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ வேரியண்ட்டுன்னு சொல்லாமல் அதை பர்சோனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் 3 வேரியண்ட் இருக்குது. ஓகே, 3 பர்சோனாஸ் இருக்குது. அட்வென்ச்சர், ஃபியர்லெஸ், எம்பவர்டு அப்படின்னு சொல்லி. அட்வென்ச்சருங்கிறது பேஸு, எம்பவர்டுங்கிறது டாப் அண்ட். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா இந்த Harrier.ev 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இதில் பியூர் கிரே அப்புறம் பிரிஸ்டின் ஒயிட் அப்படின்ற 2 கலர் உங்களுக்கு இந்த 3 வேரியண்ட், அதாவது 3 பர்சோனாஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த நைனிடால் நாக்டர்ன் அப்படின்னு சொல்லி கலரும், எம்பவர்டு ஆக்சைடு அப்படின்னு சொல்லி இந்த கலருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேர் வச்சிங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீமியம் கலராக மாறிடுமோ என்னமோ தெரியல. நைனிடால் நாக்டன்றது ஒரு மாதிரியான ஒரு வயலட் கலரு. அண்ட் இந்த எம்பவர்டு ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஒயிட்டும் ஒரு ஹாஃப் ஒயிட் அப்படி சில்வரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரு. ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, நைனிடால் நாக்டன், எம்பவர்டு ஆக்சைடு. இந்த 2 கலர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த எம்பவர்டு அப்படிங்கிற அந்த வேரியண்ட், அந்த பர்சோனாவில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் அது போக உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அந்த ஸ்டெல்த் எடிஷனும் இருக்குது. இந்த ஸ்டெல்த் எடிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ சஃபாரியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஹேரியரில் லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அது உங்களுக்கு இந்த Harrier.evலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வரக்கூடிய அந்த Harrier ஐஸ் ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதே ஃபேஸோடு தான் வருது. என்ன இந்த ஃப்ரண்ட் கிரில் அதெல்லாம் EV அப்படிங்கிறதுனால பெருசாக ப்ரீத் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காற்று உள்ளே போக வேண்டிய அவசியம் பெருசாக இல்லைன்றதுனால அதெல்லாம் ஒரு பிளாக்டான ஒரு கிரில்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் போர்டு இருக்குல்ல, அந்த சேசி அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் மாற்றிருக்காங்க. ஐஸுக்கு வேறு பிளாட்ஃபார்மும், இப்போ இந்த EV Harrierக்கு வேறு பிளாட்ஃபார்மும். பட் மேலே இருக்கக்கூடிய பாடி இருக்குல்ல, அது சேம் பாடி தான். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்த மாதிரியான கொஞ்சம் ஹை அண்ட் EV கார்ஸ் வாங்கும்போது இந்த பேட்ரி வாரண்ட்டி அப்படிங்கிறது முதல்லலாம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி 8 இயர்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ லைஃப் டைமாக கொடுத்துறாங்க. லைஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு சில பிராண்ட்ஸ் வேறு மாதிரி கொடுக்குறாங்க. பட் தென் ஒரு ப்ராடான ஒரு ஐடியா அப்படிங்கிற லைஃப் டைம்ங்கிறது RC புக்கோடைய லைஃப் டைம் காருக்கு 15 இயர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ 15 இயர்ஸ் தான் இந்த பேட்டரினுடைய வாரண்டியாக கொடுக்குறாங்க. அண்ட் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸோட இந்த Harrier.evல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் இந்த அட்வென்ச்சர் அப்படிங்கிற இந்த பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல, அதனுடைய ப்ரைஸ் மட்டும்தான் இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஃபுல் எல்லா கார்ஸுடைய ப்ரைஸும் இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அது ஒரு 21.49 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 21.5 lakhs எக்ஷோரூம் மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான். எப்படியும் ஒரு லட்ச ரூபா ஜாஸ்தி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டாக்ஸேஷன் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எனிவே இது EV கார் தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் டேக்ஸ் வராது, கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 25 lakhs கிட்ட 24, 25 அந்த ரேஞ்ச் வந்துடும் ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டர், ரியரில் ஒரு மோட்டர் இருக்குன்னு சொன்னால, அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இண்டக்ஷன் மோட்டர், ரியரில் இருக்கிறது பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர். இது என்ன மேட்டர் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த EV கார்ஸ் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரியரில் இருக்கிற மோட்டர் சிங்க்ரனஸ் மோட்டர், ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டக்ஷன் மோட்டர் அப்படிங்கிறது ஏசிங்க்ரனஸ் மோட்டர். அதாவது என்ன அப்படின்னா, ரியரில் இருக்கக்கூடிய மோட்டரில் பெர்மனன்ட் மேக்னெட் ஒன்று இருக்கும். அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாக தான் அந்த மோட்டர் வைண்ட் ஆகி ரன் ஆகுது. ஸோ அதே இது ஃப்ரண்ட்டில் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டக்ஷன் மோட்டரில் பெர்மனன்ட் மேக்னெட் இருக்காது. ஸோ அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ கரண்ட் பாஸ் ஆகும்போது அது உங்களுக்கு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். அது மூலமாக உங்களுக்கு அந்த மோட்டர் வைண்ட் ஆகுது, ரன் ஆகுது. ஸோ இதுதான் இண்டக்ஷன் மோட்டர்னுடைய ஒர்க்கிங், பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர்னுடைய ஒர்க்கிங்கு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரியர் வீல் மோட்டர் தான் உங்களுக்கு ரன் ஆகும். அந்த பூஸ்ட் மோடில், அந்த ஆஃப் ரோட் மோடில் நீங்கள் போகும்போது ஃப்ரண்ட் வீல் அந்த மோட்டர்னுடைய அந்த பவரும் எடுத்துக்கும். இதனுடைய பவர் ஃபிகர்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு ஒரு 304 நியூட்டன் மீட்டர்ஸும், ஃப்ரண்ட் மோட்டர் உங்களுக்கு ஒரு 200 நியூட்டன் மீட்டர்ஸும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது டோட்டலாக பீக் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 504 நியூட்டன் மீட்டர்ஸ் உங்களுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு Harrier.evனுடைய விஷயங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Harrier பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பேச ட்ரை பண்ணாலுமே கூட எப்படியும் ஒரு 1/2 hour 40 minutes ஈஸியாக வந்துடுது. குறைக்கிறதுக்கு நல்லா சத்தியமாக முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எனிவே ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.